தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குங்கள், ஆட்சியிலிருந்து கீழே இறங்குங்கள். இந்த கேள்விக்கு என்ன பதில், எங்கே பதில், எந்த பதிலை மாண்புமிகு அமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்ல போகின்றார்? எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a Chief Minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானு கொண்டிருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள், தவிர்க்கப்பட வேண்டியது மது, தடை செய்யக்கூடாதது கள். விஜய் போன்றவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர் வந்து வாதிட்டு அவர் கள்ளுமொரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் வந்து வாதிட்டு நிரூபித்து விட்டால் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவரும் அவருடைய கட்சியும் பெரிய அளவில் இதயங்களில் இடம் பிடிப்பார்கள். அது தேர்தல் நேரத்தில் 2026 வாக்காக மாறும். ஆட்சியை பிடிப்பதற்கும் முதல்வராக அமர்வதற்கும் அது உதவும். இந்த அரிய சந்தர்ப்பத்தினை விஜய் போன்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க கொடுத்துட்றாங்க எடை போட்டு விடை கண்டு. ஒரு சில கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளும் கையேந்திடுறாங்க. நாங்களும் கையேந்திடுறோம். வாக்காளர்களாகிய நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்? என் வீட்டில் எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்குன்னு பேரம் பேசுகிறோம். அவங்ககிட்ட வாங்கி ஒரு தொகை எங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த சுழற்சியில் இந்திய ஜனநாயகம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதே நிலைமை நீடித்தால் ஜனநாயகம் காலப்போக்கில் காணாமல் போகும். கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். தமிழ்நாட்டில் மட்டும் 38 ஆண்டுகளுக்கும் மேலாக கள் தடை இருக்கின்றது. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை நாங்கள் கொடுக்கவிருக்கின்றோம். கள் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா? உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் உடன்பாடு உள்ள கட்சிகள் அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கள்ளிறக்கி சந்தைப்படுத்தும் போராளிகள் மீது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட போராளிகளுக்கு நீங்கள் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும். ஒரு கட்சிக்கு இதில் முரண்பாடு என்றால் வாதிட வர வேண்டும். அந்த வாதத்தில் வெற்றி பெற்று 10 கோடி ரூபாய் பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்றால் எதற்காக உங்களுக்கு அரசியல் கட்சி, எதற்காக கட்சியில் பொறுப்பு என்ற கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்விகளுக்கு கட்சியினுடைய தலைமை பதில் சொல்லியே ஆக வேண்டும். இனி மீனுக்கு வாலையும் பாம்புக்கு தலையும் காட்டும் போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என எந்த ஒரு கட்சியும் இந்த பிடியிலிருந்து இனி தப்பிவிட முடியாது. வெட்டொன்று துண்டெண்டு இந்த பதில் சொல்லியே ஆக வேண்டும். 2, தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் அரசுக்கு வைக்கவில்லை. இவை இரண்டுமே புரிதல் இன்மையின் வெளிப்பாடுகள். எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குங்கள், ஆட்சியிலிருந்து கீழே இறங்குங்கள். இந்த கேள்விக்கு என்ன பதில், எங்கே பதில், எந்த பதிலை மாண்புமிகு அமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்ல போகின்றார்? 2வது கேள்வி அவரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்றீர்கள்?
அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் எஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானு வந்திருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இந்த கேள்விக்கு எங்கே பதில்? என்ன பதில்? அடுத்து 1/1/87 எடுத்தது கொள்கை முடிவா கொள்ளை முடிவா? கொள்கை முடிவு என்றால் என்ன? வி வாண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் பாலிசி மேட்டர். கொள்கை முடிவுனா வெட்டொன்று துண்டு வெட்டொன்று துண்டு கன்சம்ஷன் ஆர் ப்ரொஹிபிஷன், தட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். கன்சம்ஷன் வந்துட்டீங்க, நுகர்வுன்னு வந்துட்டீங்க. ஏன் கல்லுக்கு தடை? கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாகத்தானே எப்படி கொள்கை முடிவாகும்? இதற்கு தமிழ்நாடு அரசு உரிய பதிலை சொல்லியே ஆக வேண்டும். அடுத்து, பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டில் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். 9 ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு மட்டும் விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவில் குறிப்பிட்டிருப்பது, பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போயுள்ளன, குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. இது பெருமையாக இருக்கின்றது. அங்கேயும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. அந்த அரசு அந்த சாவுக்கு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. இது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும். கள்ளச்சாராய உற்பத்தியை, விற்பனையை, நுகர்வை, சாவை ஊக்குவித்ததாக இது அமையும் என்று சொல்லி நிவாரணம் கொடுக்க பீகார் அரசு மறுத்துவிட்டது. அதே நேரத்தில் விழுப்புரத்தில் மரக்காணம், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் கள்ளச்சாராய சாவுகள் தமிழ்நாட்டிலும் ஏற்பட்டன. தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் தலா சாவுக்கு 10 லட்சம் ரூபாயை நிவாரணமாக வழங்கி இருக்கின்றது. பீகாரில் அந்த அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது, தமிழ்நாட்டில் அரசு மதுவை நோக்கி இருக்கின்றது. எங்களை பொறுத்த அளவில் உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருத்தல் வேண்டும். ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள், தவிர்க்கப்பட வேண்டியது மது, தடை செய்யக்கூடாதது கள். கலைஞர் ஆட்சியிலும், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலும், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் ஆட்சியிலும், இப்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலும் இதே சென்னையில் அசுமேத யாகங்களை நடத்தினோம். அந்த குதிரையை ராஜரத்னம் விளையாட்டு அரங்கிலே இருந்து தெற்கு போர்க் சாலை வரை விட்டோம். தடுத்து நிறுத்தி அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ வாதிட்டு கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை என நிரூபித்து விட்டால் தமிழ்நாடு கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்றவருக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. யாரும் வரவில்லை. எதற்காக உங்களுக்கு கட்சி, எதற்காக ஆட்சி, எதற்காக தலைவர் பதவி என்று கேட்ட கேள்விகளுக்கு பதில் இதுவரை இல்லவே இல்லை. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் காலத்தில் தான் கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்டது. அவர் மறைந்து விட்டார். ஆதாயம் தேடியவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள், அடுத்து செல்வி ஜெயலலிதா அவர்கள். இந்த மூவரும் இப்போது இங்கே நம்மிடையே இல்லை. அவர்களை வரவழைக்க முடியாது. உயிரோடு இருப்பவர்கள் யார்? இபிஎஸ் இருக்கின்றார், ஓபிஎஸ் இருக்கின்றார், இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் இருக்கின்றார். நீங்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு போட்டி போடுகின்றீர்கள், ஆனால் கள்ளை எதிர்ப்பதில் கைகோத்து நிற்கின்றீர்கள். ஒன்றாக வந்து உட்காருங்கள். இபிஎஸ் ஓபிஎஸ் மு.க. ஸ்டாலின் உட்காருங்க. எங்கள் தரப்பில் ஒருத்தர் மட்டும் உட்கார்றோம். இதே அரங்கத்தில் அந்த வாதம் நடக்கட்டும். பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளராக இருக்கட்டும். நேரடி ஒளிபரப்புக்கு அனுமதி இருக்கும். அந்த வாத விவாதத்தில் கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான், மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை என அவர்கள் நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். இதற்கு அவர்கள் தயாரா? விஜய் போன்றவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர் வந்து வாதிட்டு அவர் கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தால், வந்து வாதிட்டு நிரூபித்து விட்டால் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவரும் அவருடைய கட்சியும் பெரிய அளவில் இதயங்களில் இடம் பிடிப்பார்கள். அது தேர்தல் நேரத்தில் 2026 வாக்காக மாறும்.
ஆட்சியை பிடிப்பதற்கும் முதல்வராக அமர்வதற்கும் அது உதவும். இந்த அரிய சந்தர்ப்பத்தினை விஜய் போன்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது நாங்கள் அவர்களுக்கு விடுக்கும் சவால் அல்ல, வைக்கும் வேண்டுகோளே ஆகும். ஆக இவற்றையெல்லாம் உணர்ந்து வரும் காலங்களில் மக்கள் எப்போதும் செம்மறியாடுகளாக இருக்க மாட்டார்கள். ஆட்சியாளர்கள், அரசியல் கட்சிகள் தொடர்ந்து ஓநாய்களாக இருந்துவிட முடியாது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிக்கும் காலம் வரும். எப்படி இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் முன்னின்று ஜல்லிக்கட்டு அந்த வீர விளையாட்டை வென்றெடுத்தார்களோ அதை போல கள்ளுக்கும் விடுதலை பெற்று தருவார்கள். அடுத்து, கள் பற்றிய புரிதல் இல்லை, காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதல் இல்லை. நடப்பு ஆண்டில், தண்ணீர் ஆண்டில் 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. இருந்த போதிலும் குறுவை சாகுபடி சாத்தியம் ஆகவில்லை. இதற்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு காரணமா, இல்லை தீர்ப்பை மதித்து கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் மாதாந்திர அடிப்படையில் தண்ணீரை திறந்துவிட தவறியது மறுத்தது காரணமா, இல்லை காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்றுக்குழு செயல்பாடு சரியில்லாதது காரணமா, இல்லை மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் ஒரு பாராமுகமாக இருந்து விட்டதா? இவைகளையெல்லாம் சட்டப்பேரவையில் விவாதித்திருக்க வேண்டும். அதை பற்றி யாரும் சட்டப்பேரவையில் விவாதிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் சென்றவர்கள், இதை பற்றி ஒருவர் கூட வாய் திறக்கவில்லை. எதற்காக இவர்கள் பாராளுமன்றம் சென்றார்கள்? எதற்காக இந்த சட்டப்பேரவை கூட்டம்? தேவையற்றவைகளை முன்னிறுத்துகின்றார்கள். என்ன சொல்றாங்க? யார் அந்த சார், யார் அந்த சார், அதை முன்னிறுத்துறாங்க. அது எல்லா ஊர்லயும் நடக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அங்கங்க காவல் நிலையம் இருக்கு, அங்கங்க நீதிமன்றம் இருக்கு, அது அவர்களுடைய வேலை. கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடம் சட்டப்பேரவைகளோ நாடாளுமன்றங்களோ. அங்க விவாதிக்க வேண்டாமா? அங்கே இதையெல்லாம் பேசுறீங்க, தேவையற்றவைகளை. பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடி எனல். இவங்களெல்லாம் நெல் மணிகள் அல்ல, பதர். வள்ளுவர் சொல்லியிருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காவிரி தீர்ப்புக்கு, காவிரி பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டும்தான். தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை எக்காரணம் முன்னிட்டும் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி போன்ற அணைகளில் தேக்கி வைக்கக்கூடாது. விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் மேட்டூர் அணைக்கு கொண்டு வந்து சேமிக்கப்பட வேண்டும். கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும். 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை நாங்கள் சுமத்துகின்றோம். இலக்கு இல்லாமல் வழக்கை நடத்தி இருக்கின்றார்கள். தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் இரு மாநில உறவு மேம்பட்டிருக்கும், மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும், இறையாண்மை ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆக இந்த தீர்ப்பு ஒரு தவறான தீர்ப்பு. ஏட்டு சுரைக்காய் காணல் நீர் மாயமான். எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்க வேண்டும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா, இல்லை தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா? எந்த முகாந்தரத்தினுடைய அடிப்படையில் இவர்களுடைய தண்ணீரை அவர்களுடைய அணையில் கொண்டு போய் சேமித்து மாதாந்திர அடிப்படையில் திறக்க வேண்டும் என பூட்டையும் சாவியையும் அவர்களுடைய கையில் கொடுத்திருக்கின்றார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இது ஒரு தவறான தீர்ப்பு, நடைமுறைப்படுத்தி விட முடியாது. 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள், இந்த 35 ஆண்டுகளில் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு எப்போ திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அவர்களுடைய அணைகளுடைய பாதுகாப்பை கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரியை வடிகாலா வச்சுத்தான் தமிழ்நாட்டுக்கு உபரிநீர் திறந்திருக்காங்க. புதுவையும் தமிழ்நாடும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்ல. இதுக்கு என்ன தீர்வு? தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொண்டால் வரவேற்போம், மறுத்தால் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும், அங்கு முறையிட வேண்டும். அங்கும் நீதி கிடைக்காவிட்டால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். இது பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. மத்திய அரசை பொறுத்தளவில் காங்கிரஸ் ஆண்டாலும்
பாஜக ஆண்டாலும் அவர்களுடைய நிலைப்பாடு ஒன்று தான். தமிழ்நாடு கர்நாடகாவும் ஒற்றுமையாக இருந்துடக்கூடாது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், மேலேருந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் தன்னுடைய ஆளுமை நிலைநிறுத்த முடியும்னு சொல்லி மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு அவர் நினைக்குது, காங்கிரஸ் நினைக்குது. இதனுடைய வெளிப்பாடு தான் இத்தனை குளறுபடிக்கும் காரணம். அதனால பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுதலும் வல்லது அமைச்சு, அந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான். இன்னைக்கு ஒன்று கேட்குறவங்கள, இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் நொய்டா பக்கத்தில் 2 அடுக்கு கட்டுறாங்க, 40 அடுக்கு கோபுரம், வேலை முடியல, இடிக்கிறாங்க. வெளிநாட்டு நிபுணர்களை வரவழைச்சு வெடிமருந்து வச்சு தகர்க்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள்னு சொல்லி அந்த 2 கட்டுமானங்களை தகர்க்கிறாங்க வெடி வச்சு. அதே மாதிரி தொலைக்காட்சியில் பொழுதுக்கும் காட்டினாங்க. அடுத்த நாள் பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாக வந்தது. சரி, ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி போன்ற அணைகள்லாம் 1924 உடன்படிக்கைக்கு புறம்பாக கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே. அது என்ன பண்ண போறீங்க? இதற்கு நடுவர் அரசு சொல்லும் பதில் என்ன? உச்ச நீதிமன்றம் சொல்லும் பதில் என்ன? எங்கே சமநீதி? ஓர்ந்து கண்ணோடாது இறைவரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. முறை இல்லையே. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தோர்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. நீதிங்கிறது தராசு முள்ளு மாதிரி நிற்கணும், இங்கே இங்கே ஆடக்கூடாது. ஆடுவே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது உச்ச நீதிமன்றம்? இந்திய அரசு சொல்லக்கூடிய பதில் என்ன? ஆக பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு, அவர்கள் வெற்றி பெற்று இருக்கின்றார்கள். கர்நாடகாவும் தமிழ்நாடும் தோல்வியை சந்தித்திருக்கின்றது. இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீட்டை பற்றி நேற்று ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த நீட் வேணும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய 2 தரப்புக்கு புரிதல் இல்லை. நீட் ஏன் வந்தது? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதுதணிக்கும் வாய் நாடி, வாய்ப்ப செயல். ஒரு நோயாளி ஒரு மருத்துவங்கிட்ட போனால் என்ன நோய் என்பதை கண்டறிய வேண்டும், டயக்னோசிஸ் முதல் படி. 2வது, நோய் முதல் நாடி, வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த டிசீஸ். இந்த நோய் ஏன் வந்தது, எதனால் வந்தது, எப்படி நடந்து கொண்டதால் வந்தது, அந்த நோயினுடைய முன் வரலாற்றை முற்றிலுமாக ஆய்ந்து பார்த்து, த ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் த கேஸ். அடுத்து இறுதியாக அது தணிக்கும் வாய் நாடி, என்ன மருந்து என்ன சிகிச்சை அளித்தால் இந்த நோய் குணமாகும் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து அதற்கேற்ப செயல்படுவதே மருத்துவம். இது மருத்துவத்துக்கு மட்டுமல்ல, மற்றதுக்கு பொருந்தும். ஏன் நீட் வந்தது? நோயாளிகளுடைய எண்ணிக்கை கூடுச்சு, மருத்துவமனைகள் மருந்து கடைகள் பெருகுச்சு, மருத்துவ படிப்பின் மீதான மவுசு கூடுச்சு, போட்டி வந்தது, நீட்டு வந்தது. என்ன காரணம்? மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு கம்பள விரிச்சு விட்டதனுடைய விளைவு உலகத்தினுடைய குப்பை தொட்டியாக தமிழ்நாடும் இந்தியாவும் மாற்றப்பட்டு இருக்கின்றது. இன்னைக்கு திருப்பூர் அந்நிய செலாவணி ஈட்டு கொடுக்குது, ஆயத்தாடை ஏற்றுமதி. அதனால் நொய்யலார் செத்து போச்சே. நிலம், நீர், காற்று, ஆகாயம் கெட்டு போய் மனிதர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு பாயில் படுத்து நோயில் சாகக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை கூட்டிட்டுது. திரும்புன பக்கமெல்லாம் புற்றுநோய், திரும்புன பக்கமெல்லாம் IVF மரடுநீக்க மருத்துவமனைகள், வாடகை தாய், சோதனை குழாய், கருவூட்டு மையம், கொண்டா 5 லட்சம். இதெல்லாம் தேவையா? 2வது கலப்படம். உணவிலிருந்து உயிர்காக்கும் மருந்து வரை கலப்படம் இல்லாத இடங்களே கிடையாது. பாலில் 69% கலப்பட பால் மத்திய அரசு சொல்லுது, நான் சொல்லலை. என்னென்ன கலக்கிறாங்க? முன்ன தண்ணி தான் கலந்தாங்க, இப்போ யூரியாவை கலக்கிறாங்க, வெள்ளை பெயிண்ட் கலக்கிறாங்க, காஸ்டிக் சோடா கலக்கிறாங்க, மிருகு கொழுப்பை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அத்தனை நடக்குது. பழங்கள் அத்தனை கார்பைடு போட்டு தான் பழுக்க வைக்கிறாங்க. ஜவ்வரிசி தயாரிப்பில் ரசாயனம் கலப்பு இல்லாத ஃபேக்ட்ரி இல்லவே இல்லை. சமையல் எண்ணெயில் கலப்படம் இல்லாத எண்ணெய் இல்லவே இல்லை. அனைத்து பண்டங்களிலும் கலப்படம். அதனுடைய விளைவு வெளிப்பாடு தான் நோயாளிகள் எண்ணிக்கை கூடிருச்சு. இதை இரும்பு கரம் கொண்டு தடுத்து நிறுத்தினால், தவறான மேலை நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பதற்கு தடை செய்தால், 2வது இந்த கலப்படத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் நோயாளிகளோட எண்ணிக்கை குறையும். அப்போது இப்போ இருக்கக்கூடிய மருந்து கடைகளில் 75% மூட வேண்டியது இருக்கும், மருத்துவமனைகளில் பாதி காணாத போகும். அப்போது மருத்துவ படிப்பின் மீதான மவுசு குறையும். மவுசு குறைகின்ற பொழுது மற்ற கல்லூரிகளைப் போல மருத்துவ கல்லூரிகளும்
மாணவர்களை தேடி அழையும் ஒரு சூழல் ஏற்படும். அப்படி வரும்போது நீட் தானாக காணாமல் போகும். இதுதான் நீட் ஒழிக்கூடிய நிரந்தர தீர்வு. நிரந்தர தீர்வு பற்றி கவலையே கிடையாது அவங்களுக்கு. இப்போ வயிற்று வலிக்கு கட்டளை திருப்பி போடுற மாதிரி மத்திய அரசு சரி தமிழ்நாடு அரசு சரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக நிரந்தர தீர்வை கண்டறிந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் சிந்திக்க வேண்டும். குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு. குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும். அடுத்து இன்னைக்கு இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையாங்கிறாங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன். இருமொழி கொள்கை தான் தேவை, மும்மொழி கொள்கை தேவையில்லை. முதல் மொழி இன்னைக்கு உலக அளவில் 7000 மொழிகள் இருக்கு. முதல் மொழி அவரவருடைய தாய்மொழி. இரண்டாவது மொழி ஆங்கிலமும் அல்ல ஹிந்தியும் அல்ல, ஒரு புதுமொழி. அது ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கும் புதுமொழி. இந்த 7000 மொழிகளிலிருந்து நல்ல சொற்கள் நல்ல எழுத்துக்கள் எடுத்து ஒரு அறிஞர் பட்டாளம், ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிஞர் பட்டாளம் ஒரு புதுமொழி உருவாக்கணும். இருக்கக்கூடிய மொழிகளிலிருந்து நல்ல சொற்களையும் நல்ல எழுத்துக்களையும் எடுத்து புதுமொழி உருவாக்கி அந்த மொழிதான் ஐக்கிய நாடுகள் சபையில் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். காலப்போக்கில் அந்த மொழி உலகை இணைக்கும் பொதுமொழியாக மாறும். அப்படி வருகின்ற பொழுது உலகத்தில் அமைதி ஏற்படும். கணியன் பூங்குன்றனார் சொன்னாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். கார்ல் மார்க்ஸ் சொன்னாரு, உலகம் முழுவதும் ஒரு குடை கீழ் வரும். அவர் கண்ட கனவு அப்போது நனவாகும். இந்த உலகம் ஒரு குடை கீழ் வரும், ஒற்றுமை ஏற்படும், உலகத்தினுடைய இறையாண்மை ஒருமைப்பாடு காக்கப்படும், கெட்ட போரிடும் சமுதாயம் அப்போது வேரோடு சாய்க்கப்படும். ஆக இருமொழி கொள்கை தேவை. ஒரு மொழி அவரவர் தாய்மொழி, இரண்டாவது மொழி உலக பொதுமொழி. அது ஆங்கிலமும் அல்ல ஹிந்தியும் அல்ல பிரெஞ்சும் அல்ல ஜெர்மனியும் அல்ல சீன மொழியும் அல்ல. இதுதான் தீர்வு. இதுதான் உலகத்தில் அமைதியை உருவாக்கும். அடுத்து பனை ஏரிகள் அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கள் இறக்கி சந்தைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றார்கள். சட்டத்திற்கு புறம்பாக களையங்களை உடைக்கின்றார்கள், பாலைகளை வெட்டுகின்றார்கள், பொய் வழக்குகள் பதிவு செய்கின்றார்கள். இவை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்ட அவமதிப்பு ஆகும். தமிழ்நாடு அரசு இதை கைவிட வேண்டும். இல்லாமல் போனால் விளைவுகளை இந்த அரசு சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என எச்சரிக்கின்றோம். அடுத்து 2016 ரூகோஸ் என்று சொல்லக்கூடிய வெள்ளை ஈ அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தது. அந்த ஈ கட்டுப்படுத்தவே முடியல 8 வருஷத்தில். இன்னைக்கு தேங்காய் விலை ஏறி இருப்பதற்கு காரணம் அந்த ஈ தாக்குதல் தான். விளைச்சல் 3 குறைஞ்சிருச்சு. போன வருஷம் இதே தேதியில் 1 கிலோ தேங்காய் பருப்பு 80 ரூபாய்க்கு விற்றுது. இன்னைக்கு 170 ரூபாய்க்கு விற்குது. இதுக்கு என்ன காரணம்? இந்த ஈ தாக்குதல் தான். அரசாங்கம் விளக்குப்பொறி வையினாங்க, விளக்கெண்ணெயை மஞ்சள் அட்டையில் தடவை கட்டுனாங்க, அடுத்து வேப்பெண்ணெய் பயன்படுத்தினாங்க, வேகமாக தண்ணி பீச்சி அடினாங்க. அதனால் இந்த நோய் கட்டுக்குள் வரவில்லை. இப்போ இந்தியாவில் எங்கெங்கே தென்னை இருக்கோ அங்கே எல்லாம் இருக்குது. இதே நிலைமை நீடித்தால் அடுத்த வருஷம் இதே தேதியில் ஒரு தேங்காய் விலை 200 ரூபாய்க்கு விற்கும், ஒரு இளநீனுடைய விலை 400 ரூபாய்க்கு விற்கும். இதை போர்க்கால அடிப்படையில் கட்டுப்படுத்திட வேண்டும். தென்னை வளர்ச்சி வாரியம் தமிழ்நாடு அரசு தரப்பு இதை பற்றி வாயே திறக்கல. இது வரல, முதல்வர் வாயே திறக்கல. ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இல்லாமல் போனால் விளைவு விபரீதமாக இருக்கும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இந்த அரசே கரும்பு விவசாயிகள் போடக்கூடிய பிச்சையில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ டாஸ்மாக் மூலமாக எவ்வளோ வருமானம் வருது? 50,000 கோடி. இது முன்கதவு வழியாக வருது. இந்த 50,000 கோடி டாஸ்மாக் மது தயாரிப்புக்கு உண்டான மூலப்பொருள் எது? மொலாசஸ். அது எதுலேருந்து கிடைக்குது? கரும்புலேருந்து கிடைக்குது. கரும்பு யார் பயிர் பண்ணுறா? விவசாயிகள் பயிர் பண்ணுறாங்க. பயிர் பண்ண கரும்பு எங்கே கொடுக்குறாங்க? சர்க்கரை ஆலை கொடுக்குறாங்க. பணம் எப்படி கொடுக்குறாங்க? கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை 1966 படி கரும்பிலிருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு தான் கொடுக்குறாங்க. உபப்பொருட்கள் மொலாசஸ், பக்காஸ், பிரஸ்மட்டு இது கொடுக்கறதில்ல.
இவற்றிற்கும் உண்டான தொகையை கொடுக்க வேண்டும் என மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட பர்காவா அரசுக்கு பரிந்துரை பண்ணார். பர்காவா இறந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, காட்சியில் மாற்றம் இல்லை. அந்த தொகையை எங்களுக்கு கொடுக்கணும், அதை வச்சு தான் நாங்கள் நலத்திட்டங்கள் நடத்துகிறோம், அரசு அதிகாரிகளுக்கு ஊதியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது எங்களுடைய அறியாமையை அறுவடை செய்கின்ற ஒரு செயலாகும். இந்த முன்கதை வழி 50,000 கோடி, பின்கதை வழி 50,000 கோடி, அது கணக்குக்கு வர்றதில்லை, யாருடைய பார்வையிலையும் படாது. அது லிக்கர் லாவி வலுவாக இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது, ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க கொடுத்துட்றாங்க எடை போட்டு விடை கண்டு. ஒரு சில கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளும் கையேந்திடுறாங்க, நாங்களும் கையேந்திடுறோம். வாக்காளர்களாகிய நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம், என் வீட்டில் எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்குன்னு பேரம் பேசுகிறோம். அவங்ககிட்ட வாங்கி ஒரு தொகை எங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த சுழற்சியில் இந்திய ஜனநாயகம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதே நிலைமை நீடித்தால் ஜனநாயகம் காலப்போக்கில் காணாமல் போகும்.